வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். அந்த சுதர்சன சக்கரத்தை திருமால் விட்டாரு. ஆனால் அதை தாரகன் தன்னுடைய கழுத்திலே அணிந்திருந்த அந்த சங்கிலியில சக்கரம் மாட்டினான். டாலர் இல்லையே அப்படின்னு சொல்லி டாலர் மாட்டிக்கிற மாதிரி மாட்டிக்கிட்டான். இதை பார்த்த உடனே திருமால் அதிர்ந்து போனார். இதுவரையிலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. அது போய் என்ன வேலை விட்டாங்களோ அதை செய்துட்டு மறுபடியும் அவர்கிட்டே சேரும் சுதர்சன சக்கரம். ஆனால் இந்த சூழல் இப்படி நடந்ததே கிடையாது. இப்படி நடந்ததே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பதை நம்மளுடைய கச்சியப்பர் குறிப்பிடுகிறார். புராரி தன் வரத்தால் தாரகன் கண்டத்து அணி செம்பொன் ஆரம் ஆயிற்று அம்மா. புராரினா சிவபெருமான். புராரி தன் வரத்தால் சிவபெருமான் கொடுத்த வரத்தினாலே தாரகன் கண்டத்து கழுத்துல கண்டம்னா கழுத்தில் அணி செம்பொன் ஆரம். அது பார்க்கறதுக்கு அந்த தங்க சங்கிலி போல சங்கிலியில போய் ஆரமா நின்றுச்சான். ஆரம் ஆயிற்று அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தவத்தின் மிக்கது ஆக்கம் ஒன்று உண்டோ அப்படின்றார். தவத்துக்கு எவ்வளோ பவர் இருக்கணும் பார் அப்படின்றாராம் திருமால். அவன் அது ஒவ்வொரு தவத்துக்கு எவ்வளோ நிலை பாருங்க அப்படின்றார். சிவனை நோக்கிய தவம் நம்மை காப்பாற்றும். எப்பவுமே சிவனை நோக்கி செய்யக்கூடிய அந்த தவமானது மும்மூர்த்திகள்ல முக்கியமான ஒரு திருமால், உலகத்தை காக்கக்கூடிய தெய்வம். அவர் சக்கரம் விட்டு அந்த சக்கரம் சும்மா நிக்குதுன்னா அந்த தவத்துடைய மகிமை அதுதான். சிவன் கிட்ட தவம் பண்ணா அந்த பெறக்கூடிய அந்த நிலை அது. அவனை நோக்கி நம்ம எது செய்தாலும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பவர் அதுதான். நம்ம சாமியை தெரிஞ்சுக்கணும். ஆனால் யாரும் சாமியை புரிஞ்சிக்கல. கடவுளை எல்லாரும் தெரிந்து கொண்டோம், ஆனால் இறைவனை நம்ம புரிஞ்சு கொள்ளலை. ஒருத்தர் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால் புரியும். ஒருத்தருடைய மனைவிக்கு திருமணம், அதான் திருமணம் நாள், கணவன் மனைவிக்கு திருமணம் நாள். மனைவிக்கு எதனா சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடையில் போனார். எதனா டிஃப்ரெண்ட்டாக வாங்கின்னு போனோம். அப்போ தான் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னங்க இருக்குது, இது மாதிரி இவ்வளோ என்கிட்ட இவ்வளோ கேஷ் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த கடையில் ஒருத்தர் சொன்னார், ஒரு புதுசாக ஒரு ஐட்டம் வந்துருக்குதுங்க. ஒரு ஃப்ளாஸ்க், இது தெர்மாக்ஸ் ஃப்ளாஸ்க். இதில் கூலிங்காக ஊற்றிங்கன்னா கூலிங்காகவே இருக்கும், ஹாட்டாக ஊற்றுனா ஹாட்டாகவே இருக்கும், சுடு தண்ணி ஊற்றுனா சூடாகவே இருக்கும், பச்சை தண்ணி ஜில்லுன்னு ஊற்றுனா கூலிங்காகவே இருக்கும். அப்படி ஒரு ஃப்ளாஸ்க் இது புதுசாக இருக்குது, தெர்மாக்ஸ் ஃப்ளாஸ்க்குன்னு பேர். இது நல்லாயிருக்கும், உங்கள் ஒய்ஃபுக்கு பிடிக்கும், வாங்கின்னு போங்கன்னா. சூப்பர், நல்லா இருக்குது, நல்லது, எவ்வளோங்க அப்படின்னா 2000 ரூபாங்க. இந்தாங்க கேஷை கொடுத்துட்டு கிஃப்டாக மறைச்சி எடுத்துகிட்டு போகிறார். ஏங்க இன்னைக்கு திருமண நாளாச்சு, ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்காவா? உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன இந்தாங்க, இந்த பிரிச்சு பாரு. என்னங்க கிஃப்ட்டு அப்படின்னு நீ பார்த்த உடனே அசந்துருவ பாரு. என்ன டக்கு டக்கு டக்குன்னு அதை பிரிச்சாங்க. என்னங்க இது, ஏதோ இருக்குன்னு பார்த்தா என்னங்க ஒரு என்னது இது அப்படின்னா, ஃப்ளாஸ்க் இது. என்னங்க நம்ம வீட்டில் தான் இருக்கணும். இது சாதாரண ஃப்ளாஸ்க் இல்லை, தெர்மாக்ஸ் ஃப்ளாஸ்க். இதில் கூலிங்காக ஊற்றுனா கூலிங்காக இருக்கும், ஹாட்டாக ஊற்றுனா ஹாட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் பாரு. அப்படியா? ஆமாம் உண்மை பாரு. அதனால தான் வரும்போது ஒரு கப்பு காஃபியும் ஒரு கப்பு ஐஸ்கிரீமும் போட்டு வந்துடுறேன். ஐஸ்கிரீம் கூலிங்காக இருக்கும், காஃபி ஹாட்டாகவே இருக்கும் பாரு அப்படின்னா. இருக்குமா? திறந்து பார்த்தா கூலிங்காக ஊற்றுனா அது கூலிங்காக இருக்கும், ஹாட்டாக ஊற்றுனா ஹாட்டாக இருக்கும், ரெண்டும் கலந்து ஊற்றுனா அப்போ அந்த மெத்தடை எப்படி புரிஞ்சுக்கணும்? இதுதான் நம்ம கடவுளை தெரிந்து கொண்டோம், ஆனால் புரிஞ்சுக்கல. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன தத்துவம், சாமி கும்பிடணும், கோயிலுக்கு போகணும் அப்படின்னு போகிறோமே தவிர அவரை யார் புரிந்து கொண்டார்கள், அவருடைய வல்லபம் என்ன, அவர் என்ன நம்ப அப்படின்றது. இதுதான் பக்திக்கு. இன்னைக்கு 1000 பேர் சாமி கும்பிட்றான், 1,00,000 பேர் கோயிலுக்கு போகிறோம். ஆனால் அவரை புரிஞ்சு கொண்டவர்கள் எத்தனை பேர் இல்லையே? ஆண்டவனுடைய மகிமையை உணர்ந்து 12 வருஷம் ஆகிப்போச்சு அந்த அவரோடு தொடர்பில். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. சாமியை அறிந்தாச்சு, ஆனால் புரிவதற்கு கிட்டத்தட்ட அவ்வளோ காலங்கள். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய நுட்பங்கள் எல்லாம் நம்ம உணர முடிகிறது. புரிந்து கொள்வது தான் விஷயம். அதை அந்த மாதிரி அவர் அதுதான் சொல்கிறார். இந்த சிவனை நோக்கிய தவம்
அந்த தவத்தினாலே கிடைக்கப்பட்ட நிலை அது. என்ன ஒரு தவம் அம்மா அப்படின்றார் அவர் திருமாலே. அப்படி ஒரு நிலையை அடைந்தான். அப்புறம் சொல்றாரு, தாரகாசுரா என்ன அழகா இருக்குது பாத்தியா உன் கழுத்துல அந்த சுதர்சன சக்கரம், உனக்கு கழுத்துல சங்கிலி அழகா இருந்தது, சக்கரம் உன் கழுத்துல இல்லையே, ஒரு டாலர் அழகா இருக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த டாலருக்காக இதை விட்டேன். என் கையில் இருந்ததோட அது உன் கழுத்துல ரொம்ப பிரமாதமா இருக்குது. யோ போய் தானே சொல்ற, சத்தியமாப்பா அழகா இருக்கிறடா, இந்த டாலர் அங்க இருந்தவனே தான் அந்த மாருக்கு அவ்வளோ பிரமாதமா இருக்குது அப்படின்னு. என்ன பண்ணியா வருது, சக்கரமே போய் சும்மா போய் உட்காந்துச்சு, இதுக்கப்புறம் அவங்ககிட்ட எதிர்க்கிறதுன்ட்டு அவர் சரணாகதி ஆயிட்டார். என்ன தாரகா வேணும், நல்லா அழகா ஜம்முனுக்கிறடா அப்படின்னு. சரி ஏதோ நீ என்ன அழகா இருக்கிறலாம் சொல்லிட்டேன், உன்னை எதுவும் படலை, நான் உள்ளே போய் வரணும் அப்படின்னு. எங்கடா அங்கே ஏன்டா, நான் போய் பார்க்க போகிறேன் நல்லா இருக்குதா அப்படின்னு. சரி போ அப்படின்னா உள்ளே போனான். மாட்டு மந்த மாரி போனான். பார்த்தா மணி மண்டபமும் அத்தனை மணி மண்டபங்கள் இருந்ததான் அந்த வைகுந்தத்தில். ஸ்ரீதேவி தங்கிறதுக்கு ஒரு இடம், அப்படியேற்பட்ட மணிமண்டபம், பூதேவி தங்கிறதுக்கு பல மணிமண்டபங்களும் செல்வங்களும் நிறைந்திருந்ததா வைகுந்தத்தில். போன மொத்தத்தை தொடச்சின்னு வந்துட்டான். திருமால் பார்க்குறாரு அப்படியே பீதாம்பரத்தை தொடச்சிக்கிட்டு, என்னடா இது, எதுவும் பேச முடியாது, எதுவும் பண்ண முடியாது, சக்கரமே போச்சு, எதுவும் பண்ண முடியல. போனால் மொத்த செல்வத்தையும் தொடச்சிக்கிட்டு கிளம்பி வரான். வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிட்டு உள்ளே வந்து தேடுறாரு, என்ன இருக்குது, எதை விட்டு போனான், தொடச்சி எடுத்து போனான். திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும், மொட்டை அடிச்சுட்டு வர மாதிரி அடிச்சுட்டு வந்துட்டான். மொத்தம் வைகுந்தமே ஒன்றும் இல்லை, திரட்டிட்டு போயிட்டான். இவர் சிவசிவான்னு உட்காந்துட்டார் திருமால், எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நேராக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து, சொர்க்கத்தில் தானே தேவேந்திரன் போனாங்க, சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தாரகாசுரன் சொர்க்கத்துக்கு போகிறான். சொர்க்கத்துக்கு போனால் அங்கேயும் புறப்பட்டான் தேவேந்திரன். இவர் வரான்னு தெரிஞ்சவொடனே தேவேந்திரன் இந்திராணியை கூப்பிட்டுட்டு, இந்த பாரு நான் சிவ பூஜை பண்ணாட என்னால் இருக்க முடியாது. தேவேந்திரன் சொல்கிறான், என்னால் சிவ பூஜை பண்ணாதே இருக்க முடியாது. சூரன் வந்துட்டான்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் நம்ம திரிஞ்சிட்டு இருக்கோம், நம்ம எங்கேயாச்சும் போய் ஆகணும், எனக்கு நிம்மதியாக சிவ பூஜை பண்ணணும், வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி அழைத்து கொண்டு குயிலாக மாறி சொர்க்கத்திலிருந்து எங்கே வரான், சீர்காழி வந்து மூங்கில் மரமாக நின்று சிவ பூஜை செய்தான். எங்கேருந்து அங்கிருந்து இங்கே வந்து சிவ பூஜை பண்ணுறான். சிவ பூஜை பண்ணாதான் அவனால் இருக்கவே முடியாது, அதனால் நிம்மதி இல்லையே, சிவ பூஜை பண்ணணுமே, இது இடையூறால இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கிருந்து குயிலாக மாறி இந்திராணியை அழைத்து கொண்டு சீர்காழி வந்து மூங்கில் மரமா நின்று சிவ பூஜை தொடங்கினான். தாரகன் அங்கே போகிறான். எங்கே இந்த தேவேந்திரன்னா, அவர் ஆடிட்டிங்லாம் முடிஞ்சு கிளம்பிட்டாருங்கண்ணா. என்னது அங்கே போனால் இங்கன்றாங்க, இங்கே போனால் அங்கன்றாங்க. டேய் எல்லாம் ஒழுங்கா பாரு, அவன் மாறு வேஷத்தில் கூட இருப்பான், அங்கே பாரு அவனை கவனி. இல்லைங்க உண்மையிலே இல்லைங்கண்ணா. எங்கன்னு அவனை ஆளுங்களை கேட்டு துன்புறுத்துக்கிறான். ஒவ்வொருத்தரையும் அடித்து கை காலை உடைச்சி, எல்லாம் அமிர்த சாப்பிட்டவங்க. நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வரம் எதுன்னா, ஒரு துன்பம் இருக்குதுன்னா, ஒரு துன்பத்தை அந்த உடல் அனுபவிக்குதுன்னா ஒரு கணக்கு வச்சிருக்கிறார் சாமி. அதுவரையிலும் இந்த உடம்பு அதை அட்டன் பண்ணும். ஒரு எல்லை மீறிய துன்பத்துக்கு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சிடும். அகால மரணம் அடைகிறாங்களா, ஆக்சிடென்ட் ஆகுது இல்லையா, ஸ்பாட் அவுட்லாம் எப்படின்னா, எல்லை மீறிய இந்த உடலால் தாங்க முடியாத அளவுக்கு உள்ள அந்த அந்த வலி அப்படி வரும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த உயிரானது உடம்பை விட்டு அது எஸ்கேப் ஆகிடும், அதுவாக போயிடும். அதுதான் நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட்டு. ஆனால் இந்த தேவர்கள் அமரர்களுக்கு என்னன்னா, அமிர்தம் சாப்பிட்டாங்க, அழியாது உடல், ஆனால் அந்த வலி கூட 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 அனுபவிச்சு தான். அதுதான் அவங்களுடைய பின்னாடி வரும். அதனுடைய நுட்பத்தை பற்றி கந்த புராணத்தில் வரும். அது நம்ம ஜெயந்தன் கதையில் வரும்போது செஞ்சுக்கலாம். இப்போ வந்து அதுதான் இவங்களை போட்டு அடிக்கிறான், துன்பப்படுத்துகிறான், தேவ மாதிரிகள்லாம் தெரிக்க விடுறான், எல்லாம் ஓடுறாங்க ஒரு மூளைக்கா. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு, எல்லாரையும் தூக்குடா, எல்லாரையும் வண்டியில் போடு அப்படின்னு சொல்லி போட்டு மொத்த சொர்க்கத்தையும் தீப்பந்தத்தாலே இறைச்சி ஆகிறான், மொத்தத்தையும் எரிக்கிறான். சந்தோஷமா இருக்கணும்னா சொர்க்கம் தானே சொல்லுவோம். அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை சொத்தத்தையும் சுரண்டிட்டான். அங்கே என்ன பிடிக்குதோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போட்டுட்டு தாரகாசுரன் அவன் தான் ரொம்ப கொடிய. சூரன் கூட சில இடத்துல நடுநிலைமையாக தான் போகிற மாதிரி தெரியும். இவன் ரொம்ப டஃப்பு. இவன் போய் அதான் மாட்டு மந்த மாதிரி போனான், அடித்து எல்லாத்தையும் தூக்கிட்டு அங்கேருந்து நேராக என்ன பண்ணால் தூக்கிட்டான். சொர்க்கத்துலேருந்து இவங்க வராங்க. சூரன் எங்கே போகிறாருன்னா வாயு லோகம்
வாயு பகவானை சந்திக்க போறார். அவர் என்ன பண்ணாரு, வாயு சூரன் வரான்னு தெரிஞ்ச உடனே இருளில் கலந்துட்டார். அவர் மறைஞ்சிட்டார், இருளில் போயிட்டார். இவர் போயிட்டு வாயு லோகத்தில் இருக்க மொத்த செல்வத்தையும் எடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்களாம் துன்புறுத்திட்டு வந்துட்டார். அதுக்கு அடுத்தது வருண லோகம் பார்க்குறாரு, இந்த மழை பெய்கிற சக்தி கொடுக்க. அவன் என்ன பண்ணிட்டான், சூரன் வரான்னே வருணன் என்ன பண்ணிட்டான், கடலில் போய் புந்துட்டான். அதனால் அந்த லோகத்துலேயும் அவங்க மாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு நேராக இவர் வந்து சத்தியலோகம் போகிறார். சத்தியலோகத்தில் பிரம்மா இருப்பார். சூரன் சத்தியலோகத்தை அட்டன் பண்ணுறான். பிரம்மா முன்னாடி வந்து உட்காந்துட்டார். பாப்பா சூரபத்மா வா, எப்படி இருக்கிறார். தெரிஞ்சிச்சு எல்லா இடத்துல என்ன நடந்தது எல்லாம் தெரிஞ்சுது. சத்தியலோகம் வரும்போதே அவனை வரவேற்று உட்கார வச்சு பேசுறாரு. என்ன, காதலால் மிகு காசிபன் மைந்தன், காசிபனுக்கு அன்பான மைந்தனே. எப்படி வைக்கிறாரு, காதலால் மிகு காசிபன் மைந்தன் ஆதலால் அவுணர்க்கு இறைவா. அவுணர் குலத்துக்கு தலைவன் இல்லை, இறைவன் நீ. எப்படி அடிக்கிறார், எப்படியா பிரம்மா பேசுறது பாருங்க. காதலால் மிகு காசிபன் மைந்தா ஆதலால் அவுணர்க்கு இறைவா, நான் உன் மூதாதை. மூதாதை தாதைனா அப்பா, மூதாதைனா தாத்தா. உங்க அப்பா காசிபன், அவருடைய அப்பா நான். அப்போ நீ எனக்கு ஒரு வகையில பேரன், நீ என் செல்லக்குட்டிடா, நீ என் பேரன்டான்றாரு. நான் உன் மூதாதை சரதம் இது. அவன் நம்பாத பார்த்தான், என்னது நீ என் தாத்தாவா அப்படின்னு பார்த்தான். சரதம் இது, சத்தியம் அடிச்சு சொல்ற, நீ என் பேரன்டா. சரதம் இது நின் சீர் என் புகழ், நீ பெற்றது எல்லாம் எனக்கு பெருமை. சூர நிலை எனக்கு சந்தோஷமா இருக்குது. நீ அடைஞ்ச வெற்றி என் வெற்றி மாரி இருக்குது. என் பேரை வெற்றி தானே எனக்கு வெற்றின்றாரு. எப்படியா போய் நிற்கிறது சொல்றாரு பாருங்க. நின் சீர் என் புகழ் யான் உன் பின்னாடி, நீ என்ன கை காமிக்கிற உன் பின்னாடி வந்து நிற்கிறேன். அப்படி டோட்டல் சரண்டர், எதுவும் பண்ண முடியல. எங்க நாராயணர் நிலைமையே இவர் தெரிஞ்சுனாரு, எதுவும் பண்ண முடியாது. அவன் பார்த்தான், என்னது நீ என் தாத்தாவா? ஆமா, காசிபர் என் பையன், அவன் பையன்ல நீ. சத்தியமா சொல்றேன்பா, நீ என் பேரண்டா அப்படின்னா. அப்படிங்களா, சரி அப்போன்னா உன்னை நான் எதுவும் தொந்தரவு பண்ணலை, ஆனால் நான் எங்கே கூப்பிட்டாலும் நீ வரணும். என் இடத்துக்கு இப்போ தான் ஒரு இடம் கட்டலான்னு இருக்கிற ஒரு ஏரியா, அங்கே நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் பஞ்சாங்கம் சொல்லணும். அதனால் என்ன சொல்லிட்டா போச்சு, பேஷா பண்ணிடுறேன் அப்படின்னா. அது மட்டும் இல்லை, எப்படின்னா போர் அடிச்சு நான் வரலாம் தரணும். நான் தரேன்ப்பா உங்களுக்கு, என்னப்பா குறை, நீ எங்கே என்னைக்குன்னு மட்டும் சொல்லு, நான் வந்து நின்றுறேன். ரைட்டு. இதுக்கப்புறம் இவர்கிட்ட உள்ளே போனால் எல்லாத்தையும் சுருட்டினா நல்லா சந்தோஷமா இருக்குமா பேராண்டி அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு. அங்கிருந்து நேராக வந்தான். இவன் சூரம் போறான், வைகுந்தம். இப்பதான் வந்து போனான் அவன் தம்பின்னா. அப்படியா, எங்க தம்பி வந்தானா? உள்ள திரும்பி பார்த்தா ஒன்றும் இல்லை, தொடச்சி எடுத்து போயிட்டான். நம்ம ஆளுங்க வந்துக்கிறான் போயிருக்காங்க போல இது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கிருந்து புறப்பட்டான். ரெண்டு அணியும் ஒன்னா சந்திக்குது. சூரபத்மா அணியும் தாரகன் அணியும் ரெண்டாவும். என்னடா அண்ணா ஒரு குறையிலண்ணே வாடா அப்படின்னு. அந்த இடம் சந்திச்ச இடம் எதுனா கைலாயம் அடியில் சந்திக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தா கைலாயம், அங்கே அடியில். டேய் அமைதியாக இருங்க, கைலாயம் கைலாயம் அப்படின்றான். அப்படி எல்லாரையும் அமைதியாக இருக்க வச்சுட்டு எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நெருக்கமான சிலரை மட்டும் அழைத்து கொண்டு வந்துட்டோம், போய் ஒரு பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவரை அழைத்து கொண்டு நெருக்கமான சிலரை அழைத்து கொண்டு கைலாயத்துக்கு முன்னாடி போய் அப்படி நிற்கிறான். நந்தி பார்த்தார். நந்தி கிட்ட வணக்கம் போடுறான் சூரன். நந்தி தேவரே, வா சூரபத்மா, என்ன சாமியை பார்க்கணும், இரு நான் போய் கேட்டுட்டு வரேன். உள்ள போனார். விடு அவரை அப்படின்னா. போனாங்க. எப்படி போறான், இங்க எப்படி போனா, அப்படியே வாயை கை போட்டி அப்படியே குடிஞ்சு, அப்பெல்லாம் அவர்கிட்ட வர வாங்கணுன்றது நினைவு இருந்த காலம். அப்படியே போறான். அப்படியே போயிட்டு சாமி அப்படின்னா. என்ன சூரபத்மா எப்படி இருக்கிற சாமி? சாமி ரொம்ப நல்லா இருக்கிறோம் சாமி, உங்களை என்னைக்கு சந்திச்சோமோ அன்னையிலேருந்து எங்க கையில பணம் செல்வமா கொழிக்குது சாமின்னு. கொழிக்குதா? இன்னும் கொழிக்கும். நல்லது நல்லது அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்த்த அன்னையிலேருந்தே என் கையில செல்வமா வந்து விழுது, வெற்றியா வருது, புகழா ஓங்குது சாமினார். எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஏன் கண்ட்ரோல் ஆயிடுச்சு சாமி எல்லாரும். ஆமா ஆவாங்க ஆவாங்க, மொத்த செல்வத்தையும் எல்லாம் நம்ம கையில் தாங்க சாமிண்ணா. அப்போ சாமி சொல்றாரு, ஐடியா கொடுக்குறாரு. உனக்கு 1008 அண்டம், 1008 அண்டத்துலயும் இதே மாதிரி ஒரு பிரம்மா, இதே மாதிரி ஒரு வருண, இதே மாதிரி ஒரு வாயு, ஒரு லோகம் தானே போன, இன்னும் 1008 இருக்குதே அப்படின்றாரா சாமி. இவரு பாருங்க, இவரு
அப்படியா சாமிடா, உனக்கு 1008 இல்லடா கொடுத்தேன், நீ எல்லா இடத்துலையும் போயிட்டு வரலாமேடா, போய் அங்கேயும் வாங்கி செல்லத்தை வச்சு கொண்டாடு, சந்தோஷமா இருந்தார். ரொம்ப சந்தோஷம் சாமி அப்படின்னு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கினேன். அங்கேருந்து கைலாயத்திலிருந்து சூரபத்மன் புறப்பட்டான். புறப்பட்டோடனே அண்ணா எங்கண்ணா போகலாம் அடுத்தது அப்படின்னா, பூலோகம் போனோம் அப்படின்னா. பூலோகத்தில் எல்லாம் நம்மளை கண்டு நடுங்கிற பயலுவா, அதனால அதை பற்றி ஒன்றும் இல்லைச்சு, அது எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஆமாம் நம்ம நாகலோகம் போனோம், நாகலோகம் போனோம் அப்படின்னா. சரி போவோன்ட்டு நாகலோகத்துக்கு சூரபத்மனும் தாரகாசுரனும் நாகலோகம் வருகிறார்கள். கீழே நாகராஜனை சந்திக்க அந்த ஆதிசேஷன் அவரை பார்க்கறதுக்கு கீழே போகிறோம். ஆதிசேஷனுக்கு எல்லா மேட்டரும் தெரிஞ்சு விருந்து வச்சுன்னு ரெடி ஆகுது. வாங்க வாங்க, வந்து 2 நாள் போர்லாம் பண்ணிட்டு களைச்சி போய் வந்திருப்பீங்க, எங்கள் இடத்துல வந்து 2 நாள் தங்கிட்டு போங்கன்னு சொல்லி விருந்தெல்லாம் போட்டு அவருக்கு கீழே போனேன். பாதாள லோகத்தில் போய் ஆதிசேஷன்கிட்ட எப்போ கூப்பிட்டாலும் வரணும், நான் வந்துடுறேன் சாமி, நீங்கள் சாப்பிட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க, ரொம்ப அயற்சியில் டயர்டாக போயிடுது, முகம் பாருங்க எப்படி வாடி கிடக்குது, கொஞ்சம் படுத்துட்டு போங்கன்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க விட்டான். இங்கே சூரபத்மன் தாரகன் போன்ற அவுணர்கள் பாதாள லோகம் போனதுனால பிரம்மா விஷ்ணு தேவேந்திரன் 3 பேரும் ஒரு மீட்டிங் வச்சாங்க. சூரன் இல்லை, அதனால் 3 பேரும் சந்தித்து ஒரு தனி சிறப்பு ஒரு அவையை போட்டு பேசுகிறாங்க. பேசும்போது தேவேந்திரனை வர வைக்கிறாங்க. இவர் இங்கே மாதிரி சிவ பூஜையில் வாப்பா அப்படின்னு சொல்லி வர வச்சு 3 பேரும் சந்திக்கும் போது, என்னங்க இது எதுவுமே பண்ண முடியாதா, என்ன அவனுங்களுக்கு அட்டகாசம் தாங்கலையே, என்ன எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு பிரம்மா வந்து சொல்கிறார். அப்போ திருமால் சொல்கிறார், தக்ஷன் வேள்வியில் கலந்து கொண்ட பாவம் நம்ம கிட்ட இருக்குது, எதுவும் பண்ண முடியாது, தாண்டி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா புராரி வரம் கொடுத்தாச்சு, சக்கரம் போய் அவன் கழுத்துல நிக்குதுங்க, அப்ப என்னங்க பண்ண முடியும், அவனை எதுவும் பண்ண முடியாது, அவன் என்ன சொல்றானோ அப்படி செய்யணும். யோ அப்ப அவன்கிட்டே அடிமையா இருக்கிறதுன்றான் தேவேந்திரன். ஆமா வேற என்ன பண்றது, என்ன வல்லமோ, நம்மளால எதுவும் பண்ண முடியலையே, அப்படிதான் இருந்தாகணும், அதெல்லாம் நம்மளாலாம் சல்யூட்லாம் போட முடியாது, நீங்க ஒன்னா இருங்க அப்படின்ட்டான். இந்த பாரு, நீ ஆல்ரெடி உன்னை தேடி வந்தான், நீ அங்கே இல்லை, சொர்க்கம் போயிட்ட, சொர்க்கம் வந்தான், நீ அங்கே இல்லை, நீ எங்கே இருக்கிறப்பான், சீர்காழியில் மூங்கில சிவபூஜை பண்ண, சிவபூஜை ஐயோ அவன் போட்டு அடிச்சு நவுத்திங்கிறான், என்னையா நீ ஒன்றா போ, என்னாலாம் அவனுக்கு வணக்கம் போட முடியாது, நானும் சாமிக்கிட்டே போயிடுறேன், எது வந்தாலும் அவர்கிட்ட தான் போவேன், நான் அவர்கிட்டே போயிடுறேன், என்ன கொஞ்சம் அவனு போன உடனே திட்டுவார், நம்மளுக்கு திட்டு வாங்கினா சொரணம் இல்லை, பழகி போச்சு, அது கொஞ்சம் திட்டுவார், அதுக்கப்புறம் என்னடா சரி என்ன வேணுமோ பார்த்து பண்ணிவிடுவார், நானும் சிவங்கிட்ட தான் போகிறேன், வாங்க நீங்களாம் அப்படின்னா. நீயாவது அவர்கிட்ட சண்டை கண்ணில் மாட்டாத போயிட்டு, நான் அவங்ககிட்ட ஆல்ரெடி ரெஜிஸ்டர்லாம் பண்ணி பத்திரம்லாம் பதிவு பண்ணியாச்சு அவனுக்கு இது ஒன்று. இப்போ நான் வந்து இப்போ நாளைக்கு அவன் போய் முடிசூட்டு விழா நடக்கும்போது நான் வரலன்னு வச்சுக்க, இன்னைக்கு இருப்பதை விட பல மடங்கு துன்பங்கள் எனக்கு கொடுப்பான், அதனால நான் ஆல்ரெடி சரணடைஞ்சிட்டேன், நான் அவங்ககிட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி திருமாலும் பிரம்மாவும் சூரனுடைய அந்த இதுக்கே நான் போயிடுறேன், வேற வழி கிடையாது, ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி சரணடைஞ்சாச்சு, நீ ஒன்றா சிவபெருமான் கிட்ட போறேன்ற போ, அங்கே என்ன நடக்குதுன்னு அப்பப்போ அப்டேட் கொடு, ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்தால் சந்தோஷம்தான், நீ இப்போ அவன் கண்ணில் மாட்டின இது பாரு, நானாவது தாங்கிட்டேன், என்கிட்ட வந்தான் நான் அவங்ககிட்ட சரணாகதி ஆகிட்டேன், உன் மேலே ரொம்ப வெறியாகிறான், நீ மாட்டின அதோட அழிஞ்ச, பார்த்துக்கோ அப்படின்ட்டான். நான் பார்த்துக்கிறேன், எனக்கு கூடியா, எனக்கு சிவபெருமான்கிறாரு போயா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புனா, இவங்க 2 பேரும் போய் சேர்ந்தார்கள். மேலும் என்ன நடக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் சிந்திப்போம்.